நேயர்களே, முக்கிய செய்தி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தீபிகா, வணக்கம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கூடிய போரினுடைய தாக்கம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இல்லத்தின் சமையல் அறையிலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழலை அது உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த காலகட்டமாக வீட்டு உபயோக சிலிண்டரில் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை அடிப்படையில் இந்த போர் தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அமெரிக்கா ஈரான் போரினால் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் இது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விரிவாக ஆய்வு செய்தேன் என்றும், தற்போது பாதிக்கப்பட்டிருக்கூடிய பல்வேறு வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பையும் அந்த பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த போரால் ஏற்பட்டிருக்கூடிய எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும், தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று அந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தலைமை செயலாளர் மற்றும் உணவு கூட்டுறவுத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டில் தற்போதைய வீட்டு உபயோக சிலிண்டருடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிக்கை கேட்டு கடிதம் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு எந்தவித பிரச்சனை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.